உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தீயில இறங்கி நடந்து வந்துட்டீங்கன்னா இந்த ஊருக்கார ஒரு பையன் உங்க மேல குறை சொல்ல முடியாதுமா. சரிங்கய்யா, நான் தீயில இறங்கி நடக்கிறேன். நீங்க எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நீங்க யாருக்குமே நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமாமா, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இல்ல முத்தையா, 20 வருஷமா என் மேல சுமத்தப்பட்ட கலங்கத்தை துடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நான் இதை செஞ்சே ஆகணும். ஐயா, அக்னி பரீட்சைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் என்னப்பா, அந்த அம்மாவே செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏற்பாடு பண்ணுங்க, இன்னைக்கு நைட்டே நடத்திடுவோம். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இந்த வேலனோட நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லையே. அவனை பத்தி யார்கிட்டயாவது விசாரிக்கணுமே. மேடம், நீங்க மினிஸ்டரோட அக்கா தானே? ஆமா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, இந்த வேலை ஆள் எப்படி? எனக்கு என்னமோ அவன் மேல நல்ல அபிப்பிராயமே வர மாட்டேங்குது. அமைச்சர் எப்படி அவனை இவ்வளவு நாள் கூடவே வச்சிருக்காரு? அவனை பத்தி ஏன் மேடம் கேக்குறீங்க? என் தம்பிய நம்ப வச்சே அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் மேடம். அவனோட நோக்கம் எல்லாம் ரத்தனத்தை ஏதாவது செஞ்சு அவனோட சொத்தை எல்லாம் ஆட்டைய போடணும். அதுக்கு தடையா இருக்கேன்னு தான் என்ன கூட கொல்றதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா நானும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். என் தம்பியையும் அவன் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இவ்ளோ மோசமானவன் தெரிஞ்சோம் எப்படி அவனுக்கு அவரோட பொண்ணை கட்டி கொடுத்தாரு? என் தம்பி எங்க கட்டி கொடுத்தான்? அவனா வலுக்கட்டாயமா தாலியை கட்டி வள்ளிய பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். அப்படின்னா இன்னைக்கு வந்த தகவலுக்கு வேலன் தான் காரணமா இருப்பான். உடனே அவனை கஸ்டடியில எடுத்து அவனோட பிளான் என்னன்னு விசாரிக்க போறேன். மேடம், உங்களுக்கு புண்ணியமா போகும். முதல்ல அதை செய்யுங்க. அவன் கிட்ட இருந்து என் தம்பியையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். மேடம், என்ன மேடம் பண்றீங்க? என்னதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அமைச்சரை கொலை பண்ண பாக்குறியே, கட்டி போடாம உனக்கு என்ன அவார்டா கொடுப்பாங்க? ஐயாவை கொலை பண்றதுக்கு நான் பிளான் போட்டேனா? என்ன மேடம் பேசுறீங்க? ஏய், ஓவரா நடிக்காத. உன்னை பத்தி எல்லாமே விசாரிச்சுட்டேன். ஓ மேலதான் எனக்கு இப்போதைக்கு சந்தேகமா இருக்கு. அதனால்தான் உன்னை என் கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். மேடம், என்ன விளையாடுறீங்களா? ஐயா எனக்கு சாமி மாதிரி மேடம். அவரை போய் கொலை பண்ண பிளான் பண்றேன்னு சொல்றீங்களே, அப்படி யார்கிட்ட மேடம் விசாரிச்சீங்க? ஓ, சாருக்கு நாங்க யார்கிட்ட விசாரிச்சோன்னு கூட சொல்லணுமோ? அப்பதான் கோஆபரேட் பண்ணுவீங்களோ? மினிஸ்டரோட அக்கா கிட்ட தான் விசாரிச்சோம். அவங்க தான் சொன்னாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. உங்க கவனத்தெல்லாம் என் மேல திருப்பி விட்டுட்டு அந்த பக்கம் ஐயாவை என்னவோ பண்ண போறாங்க. என்னடா உளர்ற? ஐயோ மேடம், இப்ப அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது மேடம். மேடம், ஐயா உடனே காப்பாத்தி ஆகணும் மேடம். தயவு செஞ்சு கழட்டி விடுங்க. ஏய், உன் நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. ஏன் கிட்ட வச்சுக்கிட்ட மவனை தொலைச்சிருவேன். கான்ஸ்டபிள்ஸ் மேடம், இவன் கத்துனாலும் சரி கதர்னாலும் சரி, நான் சொல்ற வரைக்கும் இவனை யாரும் அவுத்து விடக்கூடாது. நான் போய் வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன். ஓகே மேடம். மேடம் 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 சொன்னா கேளுங்க மேடம். உங்களை ஏமாத்துறாங்க மேடம். எப்பா, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஜானகி அம்மா அக்கினியில இறங்கி அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. அவங்க மேல சுமத்துல குற்றத்தை எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. ஏம்மா வள்ளிமா, எங்கம்மா வேலனை காணோம்? எங்க போனா? தெரியல அங்கிள். இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி, போய் பாருமா. கதவு தரங்க. வேலா, எக்ஸ்கியூஸ் மீ. வேலா, நீங்க மினிஸ்டரோட பொண்ணு தானே? இங்க என்ன பண்றீங்க? மேடம், மேடம், உள்ள வேலனை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன் எதுக்குனே தெரியல மேடம். ஏன் எதுக்குன்னு தெரியலையா? உங்க அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு நான் சொன்னல. அந்த ஆபத்து வேற யாரும் இல்ல, இந்த வேலன் தான்.
மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? வேலுனால அப்பாவுக்கு ஆபத்தா? உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. வேலன் தான் மேடம் என் அப்பாவுக்கு பாதுகாப்பு. என்ன பேசுறீங்க? உங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மேடம், உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியல. வேலை ஒரு ஆள் அப்பாவுக்கு பாதுகாப்பா இருந்தா போதும். ஒரு தூசு துரும்பு கூட அவரை நெருங்க முடியாது. உங்க போலீஸ் பாதுகாப்பு கூட எதுவும் தேவையில்லை மேடம். அவன் ஒத்த ஆளு போதும். என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. அப்புறம் ஏன் மினிஸ்டரோட அக்கா வேலனை பத்தி அவ்வளவு தப்பா சொன்னாங்க? அட போங்க மேடம், அவங்கதான் மேடம் வில்லனே. வேலனை உங்ககிட்ட கோத்து விட்டுட்டு அந்த பக்கம் அவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க போல. நீங்க முதல்ல வேலனை விட்டுட்டு அவங்கள போய் பாருங்க. டேய், ஏன்பா, எனக்கு என்னமோ இவங்களையெல்லாம் வேலன் தான் செட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஒண்ணு போல எல்லாரும் அவனை பத்தியே பேசுறாங்க பாரு. சரியா? ஆ, அப்ப நாங்க எல்லாரும் சரிங்க ஐயா. பார்ப்போம். ஊர் மக்கள் நல்லபடியா எல்லாரும் பார்ப்போங்க ஐயா. எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். நன்றிங்க ஐயா. வள்ளிமா, வா போலாம். ஐயா. சரிப்பா. நேரா உங்க வீட்டுக்கு போக கூடாதுங்கய்யா. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் தான் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரணும். அதான் முறை. ஏங்க, இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? நான்லாம் இப்படி ஒரு முறை இருக்குன்னு இப்பதான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் இருக்குமா. நீ கேள்விப்பட்டாலும் படாட்டியும் இந்த கோயில் வழக்கப்படி புதுசா கல்யாணமானவங்க வந்தா பொண்ணோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு தான் வரணும். போகலைன்னா சாமி குத்தமாயிடும். நீங்க செஞ்ச பரிகாரமெல்லாம் வீணா போயிடும். அப்பா, அதான் அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நான் அதுலயே போயிட்டு வந்துடுறேன். ஒரு நாள் தானே, போயிட்டு உடனே வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.